இவனை எங்கடா காணும்? அதனாலதான் நம்மளுக்கு போன் பண்ண முடியல போடா. எதனா ஒரு வண்டியோட சைட்ல உடச்சு வண்டியை திரும்பி வீட்டுக்கு போயிடுவான். யாருக்கும் தெரியாம வாய்ப்பு தொலைந்து போல விட்டு போயிட்டானுங்க தனியா. யூடியூபர்லாம் இப்படிதான் பண்ணணும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மெரினா பீச்ல வந்து ஏர்போர்ஸோட 92nd இயர் செலிப்ரேஷனுக்காண்டி வந்து ஒரு ஏர் ஷோ வந்து பயங்கரமா சும்மா பிரம்மாண்டமா வந்து நடத்திருந்தாங்க. அதுக்கு மார்னிங் ஒரு 9 to 10 வந்து நாங்க போயிருந்தோம். செம்ம கூட்டம் அங்க. ஆக்சுவலா அவ்வளோ டிராபிக் வந்து அந்த டிராபிக் எங்களுக்கு எப்படி கிளியர் பண்றதே தெரியல, எப்படி போறதே தெரியல. அப்போதான் எங்க கேமராமேன் வந்து உள்ள வந்து வேட்டைக்காரன் விஜய் பண்ணி நிறைய வந்து டிராபிக் செம்மையா கிளியர் பண்ணி எங்களுக்கு ஈஸியா வந்து வழி விட்டாரு. இவ்வளவு பண்ண கேமராமேனை நாங்க எப்படி பாத்துக்கணும், ஆனா போன இடத்துல அவர் உடனே நாங்க தொலைச்சிட்டோம். நான் என்னடா வண்டியை போய் நிப்பாட்டிட்டு திரும்பி ஆள் எங்கன்னு பார்த்தா ஆளை காணோம். எங்க போன அந்த மனுஷனை பார்த்தா அவர் எங்க போனாருன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு நாங்களும் எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம், இங்கதான் எங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தா எங்க போயிருப்பான் ஊட வந்து தொலைச்சு விட்டோம். கேமரா வச்சுன்னு தேடி ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். 10 வந்த வேலையை பார்ப்போம், இவரா வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் வந்து விளாக் எடுக்க போயிட்டோம். என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? சும்மா ஒரு வாண்டேஜ் கொடுத்தாரு. அதுக்கு நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இவனை எங்கடா காணும்? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினது என் தப்பு. காலைல இருந்து ஓட்டிக்கிட்ட போய் உட்காந்துருப்பானோ யாருக்கும் தெரியாம வாய்ப்பு பைக்ல நான் போயிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் திருடி எடுத்து போட்டு போயிடுவான்டா. இல்ல போலீஸ் அன்னைக்கே போலீஸ்காரனே டிராபிக் நம்ம மாறி பார்த்துச்சு. பிளைட் ஓட்ட போறேன்றாங்க. ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நெட்வொர்க் கிடைக்குதா பாரு. கிடைக்கலையா? அதனாலதான் நம்மளுக்கு போன் பண்ண முடியல போடா. இப்ப அவன் நார்மல் கண்டிஷன்ல இருந்தா வண்டி மேல போய் உட்காந்து வண்டியும் சேஃப்டி கொடுத்து அவன் சேஃப்டியா இருப்பான். நார்மல் கண்டிஷன்ல இல்லனா ஆங்கிரி மோடு போயிட்டானா எதனா ஒரு வண்டியோட சைட்ல உடச்சு வண்டியை திரும்பி வீட்டுக்கு போயிடுவான். நீ எதுவுமே பண்ணாலும் தெரியாது. அவன் வருஷம் வயசு காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு கொடைக்கானல் மாதிரி இருக்கும். அதுக்கு நீ கொடைக்கானல போயிருக்காங்க. கொடைக்கானல் சென்னைக்கு வெயில் தான்டா இதுவே அடிலிட்டியே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான். பஸ் கத்துவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், ஓ நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஆமாண்டா உன்னை தேர்ந்ததுனால நாங்க எதுவுமே கவனிக்கலடா அப்படி சொன்னச்சிங்க. நான் எல்லாத்தையும் உட்காந்து சிறப்பா பாத்துட்டேன். நான் அதான் முடிச்சுட்டு இப்ப வண்டியில வந்தேன், நீங்க கரெக்டா வருவீங்கன்ட்டு. நீங்க ஏன் மிஸ் பண்ணீங்கன்னு நம்மள கேட்பான். அவன் எங்கன்னா மரத்தடியில நிழல்ல படுத்துன்னு பாத்துன்னு இருப்பான். புளிய மரத்தடியிலே புஷ்பலத்தான் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, எது பண்ணாலும் நம்ம யூடியூபர்லாம் இப்படிதான் பண்ணணும். முடியல ஏர்போர்ஸ்ல வந்து அவ்வளோ சூப்பரா வந்து அந்த அவங்க ஸ்டன்ஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பைலட்ஸ் வந்து அவங்க ஓட்டுறது, அதுக்கப்புறம் அந்த அந்த லைக் அந்த எப்படி சொல்றது,
அதுக்கப்புறம் வந்து vlog எடுத்து முடிச்சுட்டு நாங்க வந்து திரும்ப பார்க்கிங் வந்து வண்டி எடுக்க வந்தோம். அப்போ கரெக்டா தனியா எங்க கேமராமேன் நின்னுட்டு இருந்தாரு. என்னப்பா என்ன மறந்துட்டீங்களா, இப்பதான் என் ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. 1.5-2 மணி நேரத்துக்கு முன்னாடி தனியா வந்து தொலைந்து போனீங்க. தொலைந்து போல விட்டு போயிட்டானுங்க தனியா பிளான் பண்ணி. முன்னாடி முந்திக்கிட்டு போனா இவ்வளவு கூட்டத்துல இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடி நார பயலுலாம் இருக்காங்க. செத்த பயலுலாம் நார பயலுலாம். நான் போனேன் என்ன பின்னாடி தொடர்ந்து வர வேண்டியதானே, நீங்க எங்க போனீங்க காணாம போயிட்டீங்க. பின்னாடி தொடர்ந்து வரதுக்கு யார் பின்னாடி தொடர்ந்து வரணும்னு சொன்னியா? ஒரு வழியா நம்ம நண்பரை கண்டுபிடிச்சிட்டோம். கேமராமேன் இல்லாம ரொம்ப தொல்லையா இருந்தது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்.